என்ன சுரேஷ், உன் பொண்டாட்டி ஒரு ஆளா மொத்த குடும்பத்தையும் டென்ஷன் ஆக்கிட்டா போல. அவளுக்கு இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. வெளியே அனுப்புங்க அவளை. மதிக்கிட்ட உடனே போய் நீ பேச வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்க பொண்ணு பண்ணதெல்லாம் சரியா? அவ பண்ணது எல்லாம் தப்புதான் சார். மாமனார் மாமியார இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இழுக்கலாமா? அவங்க எவ்வளவு அவமானப்பட்டாங்கன்னு தெரியுமா? அம்மா அப்பா மேல காட்டுற அக்கறையும் பொறுமையும் ஏன் மாமனார் மாமியார் மேல அவ காட்ட மாட்டேங்கிறா? அவங்க அவகிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கல, மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை தான். ஆனா அத சொல்லாம 2 நாளா இந்த பிரச்சனைய இழுத்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. நீ ஏமா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போற? நான் நம்ம வீட்டுல இருந்தப்போ அவர் போன் பண்ணி பயங்கரமா என்ன திட்டினாரு. அதை பத்தி கேக்குறதுக்காக தான் நான் ஸ்டேஷனுக்கு போனேன். ஆனா நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. நீ நல்ல இடத்துல செட்டில் ஆக, நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும் நினைச்சுதான் நான் அந்த முடிவு எடுத்தேன். இப்ப யோசிச்சு பார்த்தா நான் தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு தோணுதுமா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல. நடந்து முடிஞ்ச கதையை பேசி ஒன்னும் ஆக போறது இல்லப்பா. எனக்கு எதுவும் ஆயிடாது, நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. மதிய நாங்க பாத்துப்போம். எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு போன் பண்ணுமா. எனக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி இங்க நடக்கிறத என்கிட்ட மறைக்காதமா. உனக்கு அப்பா